வெல்கம் பாஸ்டர். ஆமென். பாஸ்டர் ஜெரமியா கர்ணன், பாஸ்டர் சந்தன், உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக இந்த காலை தினத்திலே உங்கள் மத்தியில் இதோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க? How many of you comes with an expectation, ஒரு எதிர்பார்ப்போடு? ஹல்லேலூயா. எதிர்பார்த்து வந்திருக்கிறவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக அவர் திரும்பி அப்படியே போக விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறது எவ்வளவோ அவ்வளவுக்கு அதிகமாக தான் நம் தேவன் செய்ய முடியும். ஆமென். அதுதான் அவருடைய the nature of God, அவருடைய மகத்துவம். ஆமென். புரியுதுங்களா சொல்றது? ஸோ இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அநேகர் வாலிபர்கள் இருக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் யங் வாலிபர் பாய்ஸ் இருக்கிறீங்க, மற்றவங்களாம் லேடிஸாக தான் இருக்கிறாங்க. ஆமென். வேர் இஸ் த மேன்? எங்கே ஆண்கள்? ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு 5 காரியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். ஆமென். நம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காலை வேளையில் நீர் செய்ய வேண்டியதை திட்டமாக தெளிவாக செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அற்புதமாக அசைவாடும். நீரே அசைவாடும். உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும். இதுவரையில பார்க்காத தேவ மகிமை வானம் திறக்கப்படட்டும். தேவ மகிமை ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் let the glory fill this place. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தின் மலை ஆண்டவரே இந்த இடத்துல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வந்தால் எல்லாம் ஆண்டவரே கூடும். ஆண்டவரே, மகிமை வந்தால் எல்லாம் மாறும். ஆண்டவரே, இந்த காலை தினத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு இருதயங்களும் ஆயத்தப்படுத்தும். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விரைவாக ஆயத்தத்தோடு கொண்டு வாங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை தினத்தில் இன்றைக்கு நடக்கிற இந்த கூட்டம் ஆண்டவரே வரக்கூடிய ஆண்டவரே அடுத்து 12 மாதத்திற்கு உள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலும் ஆண்டவரே பரிசுத்த அப்படியான ஒரு காரியங்களை இந்த இடத்துல இந்த காலை தினத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய ஆரம்பங்கள், புதிய மாற்றங்கள், புதிய எழுப்புதல், ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல ஊற்றப்படட்டும் ஆவியானவரே. ரிபாலா கச்சரேபே ஷியந்தியா லெபோ கொசனனமா சிரியந்தே லிபா கொசுனமா கட்டேரேலமா ஷந்தாய். Yes, Holy Spirit, come. எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை எல்லாம் நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவர். அடியேனை தாழ்த்தி உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிரசனம் ஆளுகை செய்யட்டும். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த கால வேளையில் நம்ம துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி தேவனை நாம் பிரியப்படுத்த முடியும்? ஆமென். How to please God. எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்துகிறது? நாம் பலரை பல விதத்தில் நாம் பிரியப்படுத்துகிறோம். ஆமென். ஆனால் எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? We are already into 2023 and 17 January. நம்ம 17ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் 2023க்கு வந்திருக்கிறோம். If it is something that you need to do this morning, இந்த காலை தினத்தில் அல்லது இந்த நாளிலே நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி அல்லது I just encourage you, உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு ஒரு சில செய்ய வேண்டிய காரியங்கள் அல்லது நம் தவறி இருக்கலாம் அல்லது மறந்து போயிருக்கலாம். இந்த காலை தினத்தில் உங்களுக்கு மறுபடியும் மீண்டுமாக ஞாபகப்படுத்த இருக்கிறேன். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாமே தேவனுடைய வேதத்தில் உள்ளதுதான். வேதத்தில் இருந்து தனியாக நான் எதுவும் பேச கிடையாது. ஹல்லேலூயா. 5 காரியங்கள் நான் சொல்லிவிட்டு மற்ற நம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போவோம். How to please God. நாம் எப்படி தேவனை பிரியப்படுத்துவது? ஆமென். எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்தலாம்? எந்தெந்த காரியங்களிலே நம் தேவனை பிரியப்படுத்தக்கூடும்? ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியங்கள் நிறைய இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நாம் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லக்கூடுமானால் இந்த நாளிலே
எது நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் வராட்டினாலும் நடந்தாலும் நடக்காட்டினாலும் ஆமென் சம்பவித்தாலும் சம்பவிக்காவிட்டாலும் நாம் தேவன் மேலே அதிகமாய் வாஞ்சியாக நாம் இருக்க வேண்டும். You need to more desire for God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் மேல் அதிகமா வாஞ்சியா இருங்க. Desire for God more. Amen. தேவன் மேல வாஞ்சியா இருங்க. Hallelujah. Those who are online Facebook அது சும்மா ரெக்கார்ட் பண்றீங்களா? சரி, ஓகே. சும்மா ரெக்கார்ட் பண்ணாலும் யாருக்காவது அனுப்புவீங்க தானே இது? ஓகே. நீங்க பிறகு கேட்க போறவங்க நீங்களும் தேவன் மேல் அதிகமா வாஞ்சியா இருங்க. ஆன்லைன் நீங்கள் கேட்கிறவர்கள். Hallelujah. Praise God. Hallelujah. ஏனென்றால் இந்த காலகட்டம் பல சூழ்நிலைகள் காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் நம்மளை திசை திருப்பக்கூடிய காரியங்களும் பல காரியங்கள் நம்ம கேட்கும் பொழுதும் அது நமக்கு பிரியமில்லாமல் இருக்கும், அது நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், அதை நம்ம பலப்படுத்தக்கூடியதாக இருக்காது, அது நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு அது முன்னேற்றத்தையும் ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியாததா இருக்கும். பட் ஆனால் நீங்களும் நானும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களா நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த சம்பவங்கள் இந்த காரியங்கள் எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. Hallelujah. If you desire God more, நாம் தேவன் மேல் அதிகமாய் வாஞ்சியும் தாகமாய் இருந்தோம் என்றால் மற்ற எந்த காரியமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 37 38 தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க ஒருவராலும் எந்த முடியும்? வாசிங்கள் அந்த வாசனத்தை. What can separate us? What can separate us from the love of God? எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? ஆமென். வாசிங்க. அண்ணா வசனம் என்னம்மா அது? 8:36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, Hallelujah. நீங்களும் நானும் தேவனை மட்டும் அதிகமாக வாஞ்சித்தோம் என்றால் nothing can separate us from the love of God. பாருங்க, வசனம் தெளிவா சொல்லுகிறது, எதுவுமே நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு தேவனை விட்டு பிரிக்க முடியாது. ஆகவே நாம் இந்த காலை ஜனத்திலே நாம் ஒன்றை மட்டும் தேவனிடத்தில் நாம் வாஞ்சிக்க வேண்டும், அவரையே நாம் அதிகமாக வாஞ்சிப்போம். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை தேடினேன், அதையே நான் நாடுவேன். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 27:4 நீங்கள் பார்க்கலாம். Amen. தாவீது சொல்லுகிறார், one thing that I seek, that I may dwell in the house of the Lord all the day of my life, to behold of his beauty and inquire in his temple. மரியாள் நீங்கள் பார்க்கலாம், லூக்கா 10:38 இருந்து பார்க்கலாம். மரியாள் சொல்லுகிறாள், என்ன இயேசு சொல்றார், மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். ஆமென். சங்கீதக்காரர் இன்னும் 63 நீங்கள் பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, ஓ தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுவன், வறண்டதும் விடாயத்துமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயும் என் மாம்சம் மேல் வாஞ்சியுமா இருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமை பார்க்கும்படி. பாருங்க, what can separate us? எதுவுமே நம்மளை பிரிக்க முடியாது. நீங்களும் நானும் தேவனை அதிகமா வாஞ்சித்தோம் என்றால் மற்ற எந்த காரியம் வசனத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறது, எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. ஆமென். நம்ம அநேக நேரத்தில் அநேக காரியத்தில் நாம் சோர்ந்து போகிறோம், திசை திருப்பப்படுகிறது, நம்ம சூழ்நிலைகளால பாதிக்கப்படுகிறோம், விழுந்து விடுகிறோம், அல்லது நம்ம கவலைப்படுகிறோம், அல்லது சில காரியங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணுகிறது, வேதனைப்படுத்துகிறது காரியங்கள். இது எல்லாம் காரணம், நல்லா கவனமாய் கேளுங்கள், நீங்களும் நானும் தேவனை அதிகமாக வாஞ்சித்தோம் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தொடர்ந்து எழும்பிக் கொண்டேதான் இருப்போம், நாம் தொடர்ந்து முன்னுக்கு போய் கொண்டேதான் இருப்போம். தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் மகிமையாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த காலை தினத்தில் நான் உற்சாகப்படுத்துறேன், தேவன் மேல அதிகமாய் வாஞ்சியாயிருங்க. Desire God more. தேவன் மேல் அதிகமாய் வாஞ்சியாயிருங்க. Hallelujah. 5 things
pleases God, how to pleases God. Number 1, எப்படி தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. முதலாவது, கீழ்ப்படிகிறது தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. Obedience is pleases to God. ஆமென். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிகிறது தேவனுக்கு பிடித்த காரியம், பிரியமான காரியம். இரண்டாவது, எப்படி நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆமென். Faith pleases God. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. மூன்றாவது, எப்படி நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். நாம் முற்றிலுமா தேவனை நம்புவதே, அவரையே சார்ந்திருப்பதே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். புரியுதுங்களா? Complete trust, total dependency and complete trust in God. முற்றிலும் ஆண்டவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். நான்காவது காரியம், ஆமென், நம் மாம்சத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. ரோமர் 8:8 நீங்கள் பார்க்கலாம். You cannot please God through your flesh. ஆவாசிங்க. நம் தேவனை மாம்சத்துல பிரியப்படுத்த முடியாது. ஆவியில் உள்ளவைகள் ஆவினாலே காணப்படும், மாம்சமாய் இருக்கிறவைகள் மாம்சமாய் இருக்கும். நம்ம ஆவியிலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். Not by the flesh. வாசிங்க ரோமர் 8:8. ஆஹா, தொடர்ந்துமா? ஆஹா, that's right. ஆமென். பாருங்கள், நீங்கள் தேவன் ஆவி உள்ளவர்களா இருந்தால் நாம் ஆவினாலே காணப்படுகிறவர்களா இருப்போம், மாம்சத்தில் இருக்க மாட்டோம். புரியுதுங்களா சொல்றது? We are living in the spiritual world. நம்ம ஆவிக்குரிய காரியங்களை டிசர்ன், பகுத்தறிந்து நம் ஆவிக்குரிய காரியங்களிலே, திட்டங்களிலே தேவன் வரப்போகிறவைகளும் ஏற்கனவே முடிந்தவைகள் ஆண்டவர் ஏற்கனவே முடிந்தவைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வரப்போகிறவைகளும் தேவன் சொல்லி வைத்திருக்கிறார். வெளிப்பாடு புஸ்தகம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நாம் வாழுகிறது பரிசுத்த ஆவியினுடைய காலம். ஆமென். நாம் வாழுகிற காலம் பரிசுத்த ஆவியினுடைய மூன்றாவது பெந்தெகோஸ்ட் காலம். முதல் பெந்தெகோஸ்டே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆமென். இரண்டாவது பெந்தெகோஸ்டே காலம் நாம் எங்க பார்க்கிறோம்? 1905 இருந்து பார்க்கிறோம். 1905 வருடங்களிலிருந்து அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல், பெரிய எழுப்புதல். நாம் இந்த கடைசி கால எழுப்புதல் ஜனங்கள், மூன்றாவது எழுப்புதலுக்கு நம்ம பெந்தெகோஸ்டே காலத்துல நாம் இருக்கிறோம். ஆகவே மாம்சத்திலே தேவனை பிரியப்படுத்த முடியாது, ஆவியிலே நாம் பிரியப்படுத்தவர்களா இருக்க வேண்டும். ஆமென். ஐந்தாவது காரியம், நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். You are pleasing to God. ஆமென். நாம் தேவனை பிரியப்படுத்து அப்படின்னா தேவன் சொல்ற, நீங்களே தேவனுக்கு பிரியமானவர்கள், நீங்களே தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். புரியுதுங்களா சொல்றது? God's plan is man and women of God. தேவனுடைய திட்டம் தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களா இருக்கிற ஆண்களும் பெண்களுமா இருக்கிறோம். ஹalleluya. இருக்கீங்களா? பசிக்குதா? தூக்கம் வருதா? காஃபி குடிச்சிங்களா? பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்களா? ஒண்ணும் இல்லையா? ஏதாவது ஆமென் ஹalleluya ஏதாவது சொல்லுங்கம்மா. ஆமென். இருக்கீங்களா? ஏன் சத்தம் தான் கேக்குது? திரும்பி என்னோட சத்தமே எனக்கு கேக்குது. Praise God. Hallelujah. Amen. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள், நீங்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். 5 காரியத்தை நான் பார்த்தோம். ஹalleluya. ஆமென். இன்னும் கொஞ்ச நேரம், ஒரு மேபி இன்னொரு 40 எங்க பாஸ்டர், இன்னொரு 45 அரை மணி நேரம் அல்லது இன்னொரு அரை மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் பிரேக் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது செஷனுக்கு போலாம். சரிங்களா? ஓகேயா? ஓகே, சரி. நாம் இந்த நாட்களிலே நல்ல கேளுங்கள். we are living in the last days. நம்ம கடைசி கால நாட்களிலே வாழுகிறோம். எதெல்லாம் தேவன் அவர் வாக்குத்தத்தத்தில் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு இருக்கிற காலங்கள், நடந்து கொண்டிருக்கிற காலங்கள். ஆகாய் புஸ்தகத்திலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே வசனம் 5 இருந்து 9 வரை நாம் எடுத்து வாசிப்போமா? ஆமென். எடுத்து வாசிங்க. நல்லா வாசிங்க. நான் அதுக்கு பிறகு we need to move to the next level. ஆமென். என்ன பாருங்கள், நாம் அடுத்த நிலைக்கு போக வேண்டும். அடுத்த காலகட்டங்களுக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும்.
ஆமென். புரியுதுங்களா? அடுத்த காலகட்டத்திற்கு நாம் எழுப்பப்பட வேண்டும். அடுத்த காலகட்டத்திலே நம்ம வருவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும். அடுத்த காலகட்டங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒரு வயசுல இருப்பதற்கு எந்த பெற்றோருக்கும் விருப்பம் இல்லை. அந்த பிள்ளைகள் வளரணும், பேசணும், சாப்பிடணும், நடக்கணும், அதெல்லாம் பார்க்கிறோம். ஆமென். தேவனும் அதே போலதான் நாம் இருந்த காலகட்டங்களிலும் மாற்றம் அல்ல, அப்படியே இல்லாம நாம் அடுத்தடுத்து நம்முடைய காலங்களிலே நம்ம எழும்பப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். நாம் அடுத்த காலத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆமென். இது கடைசி காலமா இருக்கிறது. கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலை பாருங்கள். நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய தேவன் நம்முடைய பிரசங்கத்தை அல்லது தேவ செய்தியை நாம் கேட்கும் பொழுது நம்ம ஒருவேளை நம்ம அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் நம்முடைய என்னது நம்முடைய தேவைக்கான பிரசங்கம் தான் இருந்திருக்கலாம். அது எல்லாம் நல்லதுதான். ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதுமே நம்முடைய தேவைக்கான உள்ள பிரசங்கத்தையும் தேவனுடைய தேவைக்கான உள்ள காரியத்தை மட்டும் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் தேவைப்படுகிற அப்படின்றால் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். ஹலோ, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதையும் ஆண்டவருக்கு தேவையானதும் நம்முடைய வாழ்க்கையில அவர் வச்சிருக்கிறார் அல்லது அவர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எரேமியா 29 நீங்கள் 11 அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா 29:11 விரைவாக வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி பாருங்கள். தேவன் நம்ம மேல நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்க அறிவேன் அப்படின்றா நாம் மறந்து போனாலும் அவர் ஏற்கனவே நம்மளை குறித்து வைத்திருக்க திட்டம் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பவே பேர் சொல்லி அழைச்சார். அந்த திட்டத்தை நம் பூமிக்கு வரும்பொழுது அதற்கு முன்னமே பரலோகத்திலே திட்டமிட்டதை நீங்களும் நானும் மறந்தாலும் அவர் மறக்கிறது இல்லை. அதை செய்து முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையில. தொடர்ந்து வாசிங்க. அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் தீமைக்கல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே, நன்மையான காரியங்களே. நீங்களும் நல்ல கவனமா கேளுங்க. நாம் இருந்த நிலையிலே இருக்க முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம இப்படியே இருக்க முடியாது. நாம மாறிதான் ஆகணும். நம்ம உயர்ந்துதான் ஆகணும். நம்ம மேலதான் போகணும். மேலதான் நம்ம வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள் என்னது பிரைமரி, எல்கேஜி, யூகேஜி, பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, காலேஜ், யூனிவர்சிட்டி போறாங்களா இல்லையா? அவங்களுக்கே உலகத்துல படிப்பு கூடிய அப்படி இருக்குன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை குறித்து எவ்வளவு எதிர்பார்க்கிறார். ஆமென். எவ்வளவோ எதிர்பார்க்கிறார். We need that next level move in our life. We need a next level moving of God in our life. அடுத்த நிலையான தேவன் நம்மளை உயர்த்துகிற, எழுப்ப போகிற, நம்மளை பயன்படுத்த போகிற, நம்மளை உயர்த்த போகிற, ஆண்டவருக்காக நம்மளை தேவன் உபயோகப்படுத்த போகிற காரியத்திற்கு நாம் எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய காலத்திலே அவர் செய்கிற காரியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். This is the year, or this is the season of the supernatural move of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியினுடைய அற்புதமான அசைவின் காலம். நீங்களும் நானும் இனி இப்படியே இருக்க முடியாது. முடிந்தது, கடந்தது. நான் இனி எழும்ப போகிறேன். I am going to rise up. நான் எழும்புவேன். நான் தேவனுக்காக மகிமையா இருப்பேன். இன்னும் பெரிய காரியங்களை செய்வதற்கு, நான் ஜெபிப்பதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு இன்னும் நான் எழுப்பப்பட போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் அப்படியான ஒரு சிந்தனையும் எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், நீங்க வேதத்திலே மத்தேயு புத்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் வாசிங்க. 9:17. ரைட் அதான் வாசிங்க. ஆமென். இந்த வசனம் இது நான் 2வது செஷன்ல நான் இதை குறித்து நான் பேசுகிறேன். பட் ஆனால் நம்ம புதிய துருத்தியாக நம்ம காணப்பட வேண்டும்.
நம்ம புதிய என்னது புது துருத்தியாக காணப்பட வேண்டும். பழசவே நம்ம இருக்க முடியாது. ஆமென். நான் அப்படியே இருக்க முடியாது, அப்படியே இருந்துட்டே இருக்க முடியாது. நம்ம எழுப்பப்பட வேண்டும், நம்ம உயரப்படணும். தேவன் மேல இன்னும் வாஞ்சியும் தாகம் அதிகமா இருக்கணும், வேதத்தை அதிகமா வாசிக்கணும், ஜெபிக்கணும், எல்லா காரியத்திலும். ஹalleluya, ஆமென். So it's time for you to rise up. ஏனென்றால் இது சூப்பர் நேச்சுரல் ஆஃப் சீசன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியுடைய அற்புதமான சூப்பர் நேச்சுரல் என்றால் அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய காலங்கள் இது. ஆமென். அப்பாற்பட்ட பார்க்காத எதிர்பார்க்காத காரியங்கள் செய்யக்கூடிய காலங்கள் இது. பரிசுத்த ஆவியுடைய ஏற்கனவே வேதத்தில் நடந்தவைகள். ஆமென். எல்லாம் நடந்தது. 19ஆம் நூற்றாண்டு நடந்தது. ஆண்டவர் இப்பவும் அதை செய்ய இருக்கிறார். ஹalleluya. அதை நம் மூலமா தேவன் செய்ய இருக்கிறார், நம் குடும்பத்து மூலமா செய்ய இருக்கிறார், இந்த வாலிபர்கள் மூலமா தேவன் செய்ய இருக்கிறார், பெண்கள் மூலமா, ஆண்கள் மூலமா, கணவர் மூலமா, மனைவி மூலமா, எல்லாரும் மூலமா தேவன் செய்ய இருக்கிறார். நீங்கள் யோவேல் புத்தகத்தை 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். புரியுதுங்களா? வசனம் தெரியுமா? ஆமா, 2ஆம் அதிகாரம் வசனம் 23 நினைக்கிறேன். ரைட்? அது இல்ல அது இல்ல. நீங்கள் அதற்கு பின்பு வசனம் சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. ரைட், அதுதான். ஓகே, வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். என் ஆவியை ஊற்றுவேன். That's right. இது ஆண்டவர் காட்டக்கூடிய காலம், தேவன் செய்யக்கூடிய காலம். புரிதலை சொல்றது, எப்படி தேவன் நம்மளை பயன்படுத்தி ஆண்டவர் செய்ய போகிறார். ஹalleluya. நம்ம எல்லாரையும் சிறு பிள்ளைகளிலிருந்து முதியோர் மற்றும் எல்லாரும் தேவன் பயன்படுத்தி செய்ய போகிற இது காலமாய் இருக்கிறது. ஆகவே நாம் ரெடியா இருப்போம். அடுத்த நிலைக்கு நாம் எழுப்பப்பட்டு தேவனுக்காக பயன்படுத்தப்பட நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம். ஹalleluya. நாம தயார்படுத்திக் கொள்வோம். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், வீட்டில் போய் 16ஆம் அதிகாரம் எப்படி ஆண்டவர் இன்னொரு மனுஷனை எழுப்பினார், தாவீதை எழுப்பினதை நீங்கள் பார்க்கலாம். அவன் அந்த சப்ஜெக்ட் வரல, பட் நான் சொல்லுகிறேன், தேவன் எல்லாம் முடிந்தது என்று சாமுவேல் நினைத்தார். ஆமென். நீங்கள் 1வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். பாருங்கள், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, அனுப்புவேன். That's right. நல்லா கவனமா கேளுங்கள். ஆண்டவர் இந்த காலத்திலே தேவன் எழுப்புகிற ஒரு புதிய அபிஷேகத்தின் தைலத்தை தேவன் கொண்டு வருகிறார், ஊற்றுகிறார் சபையில. அப்படின்றால் வெறும் குறிப்பிட்ட நபர்கள் மேல மட்டுமல்ல, கடைசி காலத்திலே யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவார். ஹalleluya. ஆமென். இந்த காலம்தான் இது, இந்த காலம்தான் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஹalleluya. முடிந்த காரியங்களை நம்ம விட்டுட்டு நம்ம தயாராக இருக்க வேண்டும். ஆண்டவர் அடுத்த நிலைக்கு, அடுத்த காரியத்திற்கு நம்மளை எழுப்பி நம்மளை பயன்படுத்துவதற்கு. ஆமென். புரியுதுங்களா சொல்றது? ஹலோ, இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் கீழே இறங்கி வரவா? வருவேன். நீங்க வர வேண்டாம்னு சொல்லலாம், நான் வருவேன். நீங்க எதிர்பார்க்காட்டினாலும் வருவேன். ஆமென். புரியுதுங்களா சொல்றது? அதுக்கு தான் இந்த மைக் கொடுத்திருக்கிறாங்க. Praise God. Hallelujah. ஆகாய் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கள். 5ல இருந்து விரைவாக 9 வரைக்கும் வாசிங்கள். பாருங்கள், கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் இன்னொரு தரம் வானத்தை பூமி நான் சமுத்திரத்தையும் நான் என்ன செய்வேன்?
அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளும் தேவன் அசைய பண்ணுவார். தேவன் சகல ஜாதிகளால் விருப்பப்பட்டவர் வருவார். தேவன் மீண்டுமாக இந்த ஆலயத்தை அவருடைய மகிமையினால் நிரப்புவார். எந்த ஆலயம்? இந்த ஆலயம், நம் குடியிருக்கிற ஆலயம், நம்முடைய வீடு, நம்ம என்னது, நம்ம செய்கிற காரியங்கள், குடும்பங்கள், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிரப்புவார். இன்னொரு தடவை ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்போம். அவருடைய நிரப்புதலுக்காக, அவர் நிரப்ப போவதற்காக, அவர் நிரப்புவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா தேவன் நிரப்புவார். வாசித்து முடிங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அடுத்த நிலைக்கு போகணுங்க. நீங்க தயாராக இருந்தால் தேவன் அந்த காரியத்தை அவர் செய்வார். அது மட்டுமல்ல, அவர் எவ்வளமாக அவர் மகிமையை நிரப்ப போகிறார் என்று. ஆமென். நம்ம 5 காரியத்தை மூவிங் டு நெக்ஸ்ட் லெவல், நம்ம அடுத்த நிலைக்கு போவதற்கு, ஆமென், நம்ம சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் ஒரு 5 காரியத்தை சொல்லிவிட்டு நான் சுருக்கா நான் போகிறேன். ஆமென். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? Moving with God to next level, அல்லது நான் அடுத்த நிலைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு நான் எழுப்பப்பட, நான் உயரப்பட, ஆண்டவர் என்னை பயன்படுத்தப்பட, நான் அதற்காக தயாராக இருக்கிறேன், அதற்காக ஆண்டவர் என்னை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்கள் உங்களுக்கு. ஆமென். முதலாவது காரியம், don't, ஆமென், you need, ஆமென், you have a destiny to fulfill. பாருங்கள், நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு. Everyone has a destiny to fulfill. புரியுதுங்களா? நம்ம போக வேண்டிய destination and destiny to fulfill. நம்ம போக வேண்டிய இடமும் முடிக்க வேண்டிய ஒரு இலக்கு, என்னது, எதிர்காலம் இருக்கிறது. நம்முடைய இலக்குல நம்ம முடிக்க வேண்டிய காரியத்தை நாம் முடிக்க வேண்டும். பிலிப்பியர் 1:6 பிரகாரம் வீட்டில் எடுத்து படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஆமென், don't let your past life stop you moving forward. நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்குது. ஆண்டவர் எல்லாரோட வாழ்க்கையிலும் தேவன் அவர் வார்த்தை நிமித்தமாக சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தங்கள், வசனம் இருக்கிறது. எல்லாரும் நாம் முடிக்க வேண்டிய இலக்கை, போக வேண்டிய இலக்கை, நாம் அடைய வேண்டிய இலக்கை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கார். எரேமியா 29:11. அந்த இலக்கை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் தேட வேண்டும், அதை நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்க வேண்டும். அதை நம்ம நெருங்கும் போதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் சொல்லுவார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இலக்கை நாம் முடிக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் நாம் செய்ய. முதலாவது காரியம், இது எல்லாம் தடையா, இது எல்லாம் போவதற்கு, நடப்பதற்கு, ஒன்றாவது நாம் அடுத்த காரியத்தை கட்டத்திற்கு நாம் போவதற்கு, நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை நம்மளை முன்பாக போவதற்கு தடையா இருக்கக்கூடாது. Don't let your past life be a stumbling block or stop you moving forward. புரியுதுங்களா சொல்றது? விளங்குதுங்களா? ஹலோ. நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை சம்பவங்கள், சூழ்நிலைகள் எதெல்லாம் இருந்திருக்கலாங்க, இது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்திற்கு அல்லது முன்பாக போவதற்கு தேவன் வைத்திருக்க திட்ட வாழ்க்கைக்கு இது எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன? தடையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். எதை சரி செய்யணுமோ சரி செய்யணும். புரியுதுங்களா சொல்றது? எதை ஒழுங்குபடுத்தணுமோ ஒழுங்குபடுத்தணும். புரியுதுங்களா? நம்மள வாழ்க்கையில எதெல்லாம் தடையாக தேவனுடைய காரியத்தை குறித்து அல்லது நாம் முன்னுக்கு போவதற்கு தடையா இருக்கு, நாம் ஆண்டவரிடத்துல, சமூகத்துல வேதத்தை வாசித்து ஆண்டவரிடத்துல நாம் கேட்க கூடுமான ஆண்டவர் நமக்கு காட்டுவார். அது மட்டுமல்ல, நமக்கும் தெரியும் சில காரியங்கள், அதையும் விட வேண்டும். வசனத்தின் பிரகாரமாய் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்தை நமக்கு சாதகமாய் மாத்தி பேசக்கூடாது. வசனத்தை வசனம் பிரகாரமாக, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் நம்ம வாழ வேண்டும். நான் 5 காரியத்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்க பாப்போம். எது தேவனை பிரியப்படுத்துகிறது? How to please God. எப்படி தேவனை பிரியப்படுத்து? 5 சொன்னேன், சொல்லுங்க பாப்போம். எழுதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா பரவாயில்ல,
பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா நீங்க எழுதினாதான் அது பிரயோஜனமா இருக்கும். எழுதல நம்ம இங்க இருந்து அந்த வாசலை தாண்டி போனோன்னு அவ்வளவுதான். ஆமென். ஏன்னா எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. ஆமென். இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அல்லது கேட்காதா இருக்கலாம், அல்லது கேட்டதா இருக்கலாம். பட் ஆனா இது புதிதாக ஆண்டவர் உங்களுக்கு பேசுற 5 காரியத்துல முதல்ல அது என்னது? கீழ்ப்படிதல் தேவனுக்கு பிரியமானது. ப்ளீஸ் தேவனுக்கு. இரண்டாவது விசுவாசமா இருப்பது தேவனை பிரியப்படுத்துகிறது. முதலாவது தேவன் கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பிரியம், விசுவாசிக்கிறது தேவனுக்கு பிரியம். மூன்றாவது தேவனை முற்றிலுமாய் சார்ந்து நம்புவதே தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. நான்காவது ஆவி மாம்சத்துல தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஓகே, அதுதான் பாயிண்ட். பட் ஆனால் நம்ம ஆவியில தேவனை பிரியப்படுத்த வேண்டும், மாம்சத்தில் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஐந்தாவது நீங்களே தேவனுடைய பிரியம், நீங்களே தேவனுடைய பிரியம். புரியுதுங்களா சொல்றது? சோ நாம் ஆண்டவரிடத்தில் எதை சரி செய்து அதை நம் முன்னுக்கு போவோம். பழைய காரியங்கள், சம்பவங்கள், சூழ்நிலை, வாழ்க்கையெல்லாம் நமக்கு முன்பாக போவதற்கு தடையாக இருக்கக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. நாம எதை விடணுமோ விட்டு விட வேண்டும். புரியுதுங்களா சொல்றது? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குறீங்களா? தூங்குறீங்களா? என்ன? ஆமென். நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 நீங்க வீட்டில் எடுத்து முந்தின நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை சிந்திக்கிறேன். மாற்ற வேண்டியதை மாற்றணும், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். ஏனென்றால் தேவன் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு. ஆமென். புரியுதுங்களா? நாம் விரும்புகிறோம் நாம் எழுமணும் என்று, ஆனால் விட வேண்டியதை மாற்ற வேண்டியதை மாற்றலன்னா எப்படி அடுத்த நிலைக்கு போகுது? புரியுதுங்களா சொல்றது? நான் மலேசியால இருந்து இங்க வருவதற்கு எனக்கு பிளைட் ஏறி தான் வர முடியும். ஆமா தானே? பிளைட் ஏறுவதற்கு நான் என்ன தயார்படுத்தணும், என்ன ஆயத்தப்படுத்தணும், பணம் ரெடி பண்ணணும், நானும் தயாரா இருக்கணும். புரியுதுங்களா சொல்றது? அப்போ நாம் பிளைட் ஏறுவது, நம்ம பிளைட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஏரோப்ளேன் இங்கிலீஷ் வார்த்தையாச்சே, விமானம். ஆமென். ஏன் சிரிக்கிறீங்க? ஓ, இதெல்லாம் சொன்னா சிரிப்பீங்க. சரி, சிரிங்க, பரவாயில்ல. ஆமென். புரியுதுங்களா சொல்றது? விமானம் பறக்கிறது. நாம் பறக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய முடியாது? பைக்கை ஓட்டிட்டு இருக்க முடியாது, சைக்கிளை ஓட்ட முடியாது. ஹலோ, நம்ம ட்ரெயின்ல போக முடியாது, பஸ்ல போக முடியாது, கார்ல போக முடியாது. நாம் பறக்க வேண்டும் என்றால் பறக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தயார்படுத்தணும், மாற்றணும். அதுக்குள்ளதை நம்ம ஏற்படுத்த வேண்டும். இனி நான் பறந்துதான் இருப்பேன்னு சொன்னா என்னது? நம்ம அதை விடணும், அதெல்லாம் மறக்க வேண்டும். எது நம்ம முன்னுக்கு போவதற்கு தடையோ அதை நம்ம விட்டுறணும். நான் பறந்துதான் போக முடியும் என்றால் என்னது? பைக்கையும் கார் எல்லாத்தையும் அங்கதான் வச்சுட்டு நான் பறந்துதான் போகணும். புரியுதுங்களா சொல்றது? நான் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு போவேன்னு சொன்னா முடியாது, அது பறக்காது. அது கொண்டு போய் எங்க ஆத்துல கடல்ல நம்ம தள்ளி கொண்டுரும். பழைய வாழ்க்கை, முடிந்த வாழ்க்கை நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். புதிய ஆரம்பத்திற்கு பழையவைகளை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் அது நம்முடைய எதிர்காலத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. நல்லா கவனமா கேளுங்க. நான் இதை சொல்லணும்னு சொன்னா நிறைய இருக்குது, டைம் இல்லை நமக்கு. புரியுதுங்களா? நான் அடுத்த செஷனுக்கு போகணும். Don't let your past, okay, இதுதான். ஓகே, இரண்டாவது காரியம், சரி, மூன்றாவது காரியம். முதல் காரியம் சொன்ன பாத்தீங்களா? you have என்னது? இலக்கை நோக்கி நீங்கள் போக வேண்டும். உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை என்னது? to fulfill, அதை fulfill தமிழ் என்னது? நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை பொறுப்பை அதை நம்ம ஒழுங்கா வாழ வேண்டும். ஏனோ தானோன்ற வாழ முடியாது. புரியுதுங்களா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஏதோ தானோ. இரண்டாவது, don't let your past stop you moving forward. மூன்றாவது, amen, don't settle with your present life or what you have. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற காரியத்தை வைத்துக்கொண்டு அதிலேயே திருப்தியா இருக்க வேண்டாம். புரியுதுங்களா சொல்றது? இதே போதும், இப்படியே போதும், இப்படியே போதும்னு சொன்னா ஆண்டவர்
நம்மளோட அடுத்த நிலைக்கு நம்மளை உயர்த்துவதற்கு நம்ம உயர்த்தப்பட முடியாது, நம்ம மேல போக முடியாது. நாம் எப்பொழுது come out from the comfort zone, புரியுதுங்களா? நம்ம எப்போ வெளியே வர்றதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உயர்த்துறதுக்கு தயாரா இருக்கிறார். Come out from your comfort zone. Amen. Don't let your comfort zone stop you. அதே அப்படியே இருக்கணும், அதையே அந்த காரியத்திலே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், இப்படியே இருந்தா போதும், இந்த சம்பவமே போதும், இந்த சூழ்நிலையே போதும், இந்த வாழ்க்கையே போதும், இப்படியே நான் இருந்தா போதும், இப்படியே நான் சபைக்கு வந்துட்டு போனா போதும், இப்படியே நான் என்னது ஒவ்வொரு வாரமும் நான் வந்துட்டு போனா போதும், பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை மட்டும் நான் கேட்டுட்டு போனா போதும். புரியுதுங்களா சொல்றது? நாம் தேவனோட வார்த்தையை வாசிக்கணும், நாம் ஜெபிக்கணும், அப்பதான் நம்ம முன்னுக்கு போவோம், வளர முடியும். Hallelujah. Come out from your comfort zone. Don't settle with your comfort zone. நம்மளை என்ன கொண்டு வர வேண்டும்? வெளியே கொண்டு வர வேண்டும். கழுகு கதை உங்களுக்கு தெரியுமா? ஆசை சொல்லியிருக்கீங்களா ஏற்கனவே? கழுகு கதை கேட்டிருக்கீங்களா? ஆமென். கழுகு அது எங்க இருக்கும்? உயரமான எந்த இடத்துல? மலை பாறைகள்ல தான். புரியுதுங்களா? அதோடைய குழந்தையை என்ன செய்யுமா? அதை ட்ரெயின் பண்றதுக்காக என்ன செய்யுமா? தள்ளி விடும். அப்பதான் அது கழுகுன்ற பேரே வரும். அங்கே மேலேயே இருந்துச்சுன்னா கழுகா மாறாது. புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்களா? கழுகோட கோழி பறக்க முடியாது, மற்ற குருவிகள் பறக்க முடியாது. The altitude and the strong and the oxygen கழுகுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற குருவிகளுக்கு கிடையாது. அதோடைய வேகத்தையும் அதோடைய எல்லாத்தையும் சுமந்து அதை மேற்கொண்டு போவதற்கு you need to rise, come out from your comfort zone. புரியுதுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்த மைண்ட் செட்டோட இருக்க கூடாது. என்னது? நாங்க இந்த முகாமில் இருக்கிறோம், எங்களால ஒன்று செய்ய முடியாது. அது அது அரசாங்கமோ அல்லது சுற்றி இருக்கிறவங்களோ அல்லது இந்த உலகமோ நம்மளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் உயரமாய் பார்க்க வேண்டும். புரியுதுங்களா சொல்றது? அது இவங்க என்ன வேணா சொல்லலாங்க, ஆனா யாரும் நம்மளை நிப்பாட்ட முடியாது. நீங்களும் நானும் அந்த கம்ஃபர்ட் ஜோன், இது போதும் என்ற அந்த கம்ஃபர்ட்ல இருக்கிறவர். கம்ஃபர்ட் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கம்ஃபர்ட், திருப்தி, இது போதென்று இருக்கிறதுல நீங்கள் வெளியே வரணும்னு ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் பல காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்களோட உயரங்கள் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அடுத்தது don't limit yourself by your limitation. என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க என்ன செய்யாதீங்க, ஒரு வட்டம் போட்டுக் கொள்ளாதீங்க அல்லது அதுக்குள்ளே இருக்காதீங்க. என்னால இவ்வளவுதான் முடியும், நான் இவ்வளவுதான். ஆமென். புரியுதுங்களா? நம்மளை வெளியே கொண்டு வந்தாதான் தெரியும் நம்மளால எது செய்ய முடியாது. நம்மள ஆண்டவரோட கையில கொடுத்துட்டு நான் எழும்ப போகிறேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவதற்கு நீங்கள் வரணும் என்று நீங்கள் தீர்மானித்தால், நான் பயன்படுத்துவதற்காக, நான் எழும்புவதற்காக நீங்கள் தீர்மானித்து வெளியே வரலன்னு சொன்னா அது எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போகுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புரியுதுங்களா சொல்றது? You need to don't limit yourself. புரியுதுங்களா? Don't limit yourself within your limitation. அதுல இருந்து நீங்கள் உங்களை இழுப்பதற்கு stretch out பண்ணுவதற்கு நீங்க இடம் கொடுங்க. புரியுதுங்களா சொல்றது? உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு இடம் கொடுங்க. சொன்னது போல நான் இது மட்டும்தான் என்னால செய்ய முடியும், அதுக்கு மேல வர முடியாது அப்படின்னு நீங்களே ஒரு சிந்தனையும் எண்ணத்திலையும் வாழாதீர்கள். Be renew. ரோமர் 12 நீங்கள் 2 பார்த்தீங்கன்னா வாசிங்க. ரோமர் 12:2 வசனத்தை வாசிங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபப்படுங்கள். முடிஞ்சுச்சா? மறுரூபம். உங்கள் மனம் புதிதாகிறதாலே we need to be renewed. ஆமென்.
புரியுதுங்களா? நம்மளை அந்த கட்டு லிமிட் பண்ணாதீங்க. என்னால இவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல உங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள், அவர் பயன்படுத்துறதை பார்க்கலாம். ஐந்தாவது காரியம், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நம்மள சிந்தனைகளை மாற்ற வேண்டும். ரோமர் 12:8. ஹல்லேலூயா. You are not less than the best. நம்ம எந்த விதத்திலும் ஒரு குறைந்தவர்கள் கிடையாது. இந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது. ஆகவே நல்லா கவனமாக கேளுங்கள். நாம் அடுத்த நிலைக்கு தேவன் நம்மளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய படிப்போ ஊழியமோ இந்த தேசமோ இந்த பட்டணமோ நம் ஜனங்களோ நம்முடைய ஜப வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையோ நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியாகுவதற்கு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் ஒரு எதிர்பார்ப்போடு முடிவு பண்ண வேண்டும். நாம் சரியாக அதை தேர்ந்தெடுத்து அது சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொண்டு அதுக்குள்ள நம்ம வர ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம். புரியுதுங்களா சொல்றது? நம்ம அப்படியே இருந்தோம்னு சொன்னா நம்ம இன்னும் 10-20 வருஷத்துக்கு அப்படிதான் இருக்க போகிறோம். நம்மளோட ஜெனரேஷன், நம்முடைய தலைமுறைகள் அடுத்த சந்ததியை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறட்டும். சத்தமா சொல்லுங்களேன் ஆமென்னு. நம்மளுடைய தலைமுறைகள், வரக்கூடிய இந்த சந்ததிகள், அடுத்து எழும்பி வர சந்ததிகள், அடுத்தடுத்து வரப்போகிற தலைமுறைகளை சந்ததிகளை சுதந்திரிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு 10 நிமிஷம், சரியா? 10 நிமிஷம் அப்புறம் பிரேக் விட்டுறேன். நான் சொன்னதானே? ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம். நான் எப்படி அடுத்த நிலைக்கு கிரேட்டர் பாருங்கள். நம்ம பார்த்தோம் ஆகாய் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனத்து வரைக்கும் நம்ம வாசித்தோம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருந்தது, முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும். சாரி, நான் ஆங்கில பைபிள்ல இருக்கனால அந்த தமிழ்லாம் கொஞ்சம் யோசிச்சு தான் பேச முடியுது. புரியுதுங்களா? Your later glory will be greater than your former glory. முந்தின மகிமை காட்டிலும் உன்னுடைய முந்தின மகிமைன்னு பெரிதா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு தயாராக இருந்தோம் சொன்னால் தேவன் அவருடைய பெரிதான மகிமையை ஊற்றக்கூடிய காலம் ஊற்றுவார், அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. A greater encounter you need. ஆமென். புரியுதுங்களா? Greater encounter with God. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான தேவனுடைய மகிமையின் ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பின் காலம் இது. நாம் எதெல்லாம் நம்ம பார்த்தது பிரகாரம் நாம் தயாராக இருக்கிறோமோ எதெல்லாம் செய்வதற்கு தேவன் அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தில் காட்டுவார். எல்லா விதத்திலையும் காட்டுவார். எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட படிப்பிலையா இருக்கலாம், உங்களோட தொழிலையா இருக்கலாம், உங்களோட பிசினஸ்லயா இருக்கலாம், எல்லா காரியத்திலும் ஊழியத்துல தேவன் அவருடைய மகிமையை காட்டுவார். Hallelujah. Amen. Hallelujah. How to move into the next glory of God. Amen. எப்படி நாம் தேவனுடைய அடுத்த மகிமையின் என்கவுண்டருக்குள்ள நாம் போகுவது, எப்படி நான் தேவனுடைய மகிமையின் அந்த ஒரு சந்திப்பிலே நான் காணப்படுவது. எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஆமென். இது மேபி நமக்கு நேரம் இல்லாட்டினாலும் நாம் உங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு, ஆனால் இது எல்லாம் நீங்கள் ஆவியில நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு how to move into the next level, great encounter, greater glory. முந்தின தேவ ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின தேவ ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முதலாவது, renew your first love. நம்மளுடைய முதல் அன்பை தேவனிடத்தில் மீண்டுமாய் புதுப்பிக்க வேண்டும். நாம் தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். ரெவலேஷன் 2:4, வெளிப்படுத்தல் 2:4, தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்பதற்கு தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். ஆமென். நீங்க தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கான முதல் அன்பு. வெளிப்படுத்தல் 2:4 வாசிங்க. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு.
நல்லா கவனமாக கேளுங்கள். நீங்கள் எக்ஸடஸ் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம், ஆதியாகமம், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வசனத்தை பார்த்தால் 6வது வசனத்திலிருந்து நினைக்கிறேன் 1லிருந்து நீங்கள் பார்க்க கூடுமானால், மோசே அவர் ஆடு மேய்த்து கொண்டு அந்த மலைக்கு போகும் பொழுது என்னத்தை பார்த்தார்? அந்த மலைக்கு போனோன்னு ஒரு திடீரென்று என்ன பார்த்தார்? ஒரு குரல் கேட்கப்பட்டது, வெளிச்சத்தை பார்த்தார். அது தேவனுடைய மகிமை. தேவன் அவருடைய என்னது குரலையும் கேட்டது மட்டுமல்ல, தேவனுடைய மகிமை அவரிடத்துல காட்டினார். நல்லா கவனமாக கேளுங்கள். தேவனுடைய மகிமை, தேவன் அவருடைய முதல் அன்புக்கு நாம் திருப்பப்பட வேண்டும், மறுபடியும் வரணும். எப்பொழுது நாம் ஆதியிலே நாம் அவரை நேசித்தோம், எப்படிப்பட்ட ஒரு நேசிப்பை நாம் நேசித்தோம். அநேக நம்ம சூழ்நிலைகள், காரியங்கள் இதெல்லாம் இருந்து நம்முடைய முதல் அன்பு அல்லது தேவனை தேடுகிறது குறைந்து போயிருக்கிறதா? இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்வோம். Renew your first love. Renew your first love. உங்களுடைய ஆதி அன்பை, நம்முடைய முதல் அன்பை நம்ம புதுப்பித்துக் கொள்வோம். தேங்க்ஸ் பாஸ்டர். புதுப்பித்துக் கொள்வோம். புரியுதுங்களா சொல்றது? இது தேவனுடைய மகிமையை காண்பதற்கு அடையாளம். இரண்டாவது காரியம் ஆமென். இரண்டாவது காரியம், passion for God's presence. தேவ பிரசன்னத்திற்கு வாஞ்சியாய் இருப்போம். தேவ பிரசன்னம். மோசே சொல்றாரு, உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் நான் போக கூடாது, உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும். நீங்கள் வேதத்திலே abiding presence, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். abiding presence of God, அது ஒரு சப்ஜெக்ட் போகுது. புரியுதுங்களா? அதை நாம் பார்க்க வேண்டாம். நாம் தேவ பிரசன்னத்திலே நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். passion for the presence of God. இது தேவனுடைய மகிமையை காண செய்யும். மூன்றாவது காரியம், set your priority in order. Set your priority in order. நம்முடைய முதன்மையை நாம் ஒழுக்கமாக சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது ஒழுங்கா அல்லது ஒழுக்கமா, ஒழுங்காக சரிப்படுத்திக் கொள்ளணும். ஆர்டர், தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆர்டர், ஒழுங்கு, வரிசைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். Set your priority in order. நம்முடைய முதன்மையை நம் ஆண்டவரிடத்தில் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் மத்திய புத்தகத்தில் 6:33 நீங்கள் பார்க்கலாம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Set your priority in order. நம்முடைய வாழ்க்கையில முதன்மையை, முக்கியத்துவத்தை, முதலிடத்தை நம்ம ஒழுங்காக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரை தேடுவதற்கு. மற்ற எல்லா காரியத்தையும் தேடிட்டு கடைசி ஆண்டவரை தேடக்கூடாது. ஆண்டவரே இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, நன்றி ஆண்டவரே சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடாது. அதிகாலமே எந்திரிச்சு அந்த நாளை ஆரம்பிக்கும் போதே முதலாவது நம் ஆண்டவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அதனால்தான் மத்திய 6:6 நீங்கள் பார்க்கலாம். ஆமென். மத்திய 6:6 நீங்கள் வீட்டில் போய் அவர் என்ன சொல்ற வசனம் என்ன சொல்லுது? நீயோ ஜெபம் பண்ணும்போது ஒரு அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நீ தேடு. நீங்கள் மார்க் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் வசனம் 36, 37, 38 நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்றார், நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எந்திரிச்சிட்ட உடனே, நம்ம எழும்பிட்ட உடனே முதல்ல நம்ம எதை சிந்திக்கிறோம் பாருங்க. சயின்டிபிக்கலி அந்த நாள் முழுதும் உங்களுடைய நல்ல ஒரு பொழுதாக நீங்கள் உற்சாகமா இருக்க வேண்டும் என்றால் first 45 minutes 45 நிமிஷம் முதல்ல எழும்பின உடனே நீங்கள் உங்களுடைய எக்ஸைட்மெண்டான காரியத்தை செய்ய வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் பாடலாம், துதிக்கலாம். சயின்டிபிக்கா சொல்லும் பொழுது you need to do excitement, ஜாயா இருக்க வேண்டும். புரியுதுங்களா? எக்ஸசைஸ் பண்ண வேண்டும், நீங்கள் பாட வேண்டும், நல்ல காரியத்தை டிக்ளேர் பண்ண வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். நமக்கோ நல்ல காரியங்கள் வேதத்தில் நம்ம எல்லாமே வாயை திறந்தாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், பாடலாம், துதிக்கலாம், நன்மைகளை. புரியுதுங்களா? 45 நிமிஷம் அந்த நாள் முழுதுமாக நமக்கு எல்லாமே அவர் உற்சாகமா சந்தோஷமா இருக்கும். அது பாசிட்டிவானது காரியத்தை கொண்டு வரும்.
ஆமென். நீங்க எதுக்கு ஆரம்பத்துல காலையில 45 நிமிஷம் சயின்டிபிக். ஆனால் இயேசு சொல்ற 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? அதிகாலமே எழுந்து அவரை ஃபாதர் பேக்மன் சொல்ற அதிகாலம் எழும்பி அதிகாலே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். பாத்தீங்களா? முதலாவது நம்முடைய நாளை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு கொடுப்பதற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுதும் அந்த நாள் எல்லாமே ஆர்டரா இருக்கும், சரியா இருக்கும். பரிசுத்தர் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை பார்ப்பதற்கு தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு அந்த நாள் முழுதுமாக வாழ்க்கை எல்லாம் நம்ம set your life in order. Amen. Set your private prayer life in order. நம்ம சொன்னேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை சரியாக வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஜெபம் பண்ண வேண்டாங்க. ஆரம்பமே நம்ம ஆண்டவர் முகத்தை தேடி அந்த நாள் முழுதுமாய் ஆரம்பிப்போம். மத்தேயு 6:6. ஆமென். புரியுதுங்களா? நான்காவது காரியம் இன்க்ரீஸ். எத்தனாவது? 4 5 எழுதுறவங்க எழுதுங்க, எழுதாதீங்க. இது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு ஸ்பெஷல். இதெல்லாம் நோட்ஸ் இருக்கு, எழுதிக்காங்க. ஆமென். இன்க்ரீஸ் யுவர் லெவல் ஆஃப் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை நம்ம குறைக்க கூடாது. Don't let anything that decrease, don't let anything comes to the faith of God. உங்க எந்த காரியமே தேவனுடைய விசுவாசத்தை குறைக்கிறதுக்கான காரியத்தை நாம எதையுமே அனுமதிக்க கூடாது. எது வந்தாலும் சரி நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்க வேண்டும். நீங்கள் லூக்கா புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஆமென். அங்க சொல்றாரு increase our faith. இயேசு கிட்ட சீஷர்கள் சொல்றார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நம் தேவனுடைய மகிமை முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை முந்தின மகிமை தேவாலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின மகிமை தேவாலயம் பெரிதாக இருக்கும். ஆமென். இதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், இதுல காணப்பட வேண்டும் என்றால் இந்த 4-5 காரியங்கள் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த், நம்ம விசுவாசத்தை நம்ம கூட்ட வேண்டும். நம் தேவனுடைய வார்த்தையை வாசித்தால் தாங்க விசுவாசம் வரும். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் 5:6, 1 கொரிந்தியர் 5:6, ரோமர் 10:17. ஆசிங்க, நான் முடிக்க போகிறேன். Come on. 1 கொரிந்தியர் 5:7. சரி, 2 கொரிந்தியர் 6 தானே சொன்னேன்? 6 தானே வாசிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 5:6. 2 கொரிந்தியர் 5:6. நாம் தரிசித்து நோடாமல் விசுவாசத்தில் நடக்கிறவளா இருக்க வேண்டும். நம் தேவ பிள்ளைகள் நாம பார்க்கறத நம்ப கூடாது. ரோமர் 4:17 சொல்லுகிறது, ஆபிரகாம் இல்லாததை இருக்கிறதை போல அழைத்தார். நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு வசனம் சொன்ன என்னதுங்க? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். நல்லா கவனமா கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு விசுவாசம் வரும். நீங்கள் வாசிக்கும் பொழுது. ஆமென். இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். விசுவாசம் பெருக வேண்டும். லிவிங் இன் a supernatural life. கடைசியாக 5 அல்லது 6. நாம் அப்பாற்பட்ட ஒரு பார்க்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல நாம் வாழ வேண்டும். அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஐஸ், நம்ம தீர்க்க தரிசனமான ஆவிக்குரிய கண்களை உடையவர்களா நாம் இருக்க வேண்டும். நம்ம சொன்ன பாத்தீங்களா, ரோமர் 4:17, ஆபிரகாம் இல்லாதது இருக்கிறதை போல அழைக்கிறதுக்கு அவர் தகப்பனாய் இருந்தார், விசுவாசம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ வேண்டும். எப்பொழுதுமே நம்ம பார்க்கிறத வச்சு நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வச்சிருக்கிறத ஆவில பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் தான் சொல்லுவேன், 10 வருஷம் அல்லது 20 வருஷம், நல்ல கவனமா கேளுங்கள், நாம் இப்பொழுது வாழ்ற வாழ்க்கையை நாம் இப்பொழுது வாழ்றோம். ஆனால் 10-20 வருஷத்திற்குள்ள வாழ்க்கையை நம்ம இப்பொழுதே பார்த்து வாழ வேண்டும். ஹலோ, புரியுதுங்களா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு?
10-20 வருஷத்திற்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையை நாம் இப்பொழுது பார்த்து நாம் வாழ வேண்டும். அது எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஆனால் விசுவாசத்துல அப்படிதான் ஆபிரகாம் இருந்தார். விசுவாசத்துல ஆண்டவர் சொன்னதை எல்லாவற்றையும் அவர் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு, வானத்தை பாரு, உனக்கு நட்சத்திரங்களை இவ்வளவாய் இதை இப்படியா பெருக பண்ணுவேன், பூமி மணலை பாரு இப்படியாய் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் அடையாளத்தை தான் காட்டினார். ஆனால் அவர் விசுவாசித்தாரு. அவருடைய எதிர்காலத்தை அவர் வாழ்ந்து, அவர் நடந்து, அவர் போவது தேவனுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தாரு. அவர் தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய மகிமையின் தேவன் ஊற்றக்கூடிய காலம். நல்லா கவனமாய் கேளுங்கள் அருமையான ஜனங்களே. தேவனுடைய மகிமை பார்க்கணும் என்றால் இந்த காலத்தில் தேவன் ஊற்ற முடியும். மீண்டுமாக இன்னொரு முறை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம் பட்டணத்துல, சபைகளில இந்த காலத்தில் தேவன் அவருடைய மகிமை ஊற்றுவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க யோவேல் 2:28 பிரகாரம். ஆகவே நாம் தேவனுடைய ஒரு பெரிதான சந்திப்புக்கு, மகிமையின் சந்திப்புக்கு நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம். ஹல்லேலூயா. ஏனோதானும் இருக்க வேண்டாங்க, ஏனோதான் இருக்க வேண்டாம். நம்ம நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஜெப வாழ்க்கையிலும், தேவனுடைய வார்த்தையிலும், பயத்திலும், பரிசுத்தத்திலும் பெருகுகிறவளா நாம் இருக்க வேண்டும். நான் ஒருவேளை அடுத்த வருஷமோ அல்லது இந்த வருஷத்துல திரும்பி வந்து பார்த்தால், நீங்கள் கண்டிப்பாக சபை பெருகி இருக்கும், ஜனங்கள் கூடியிருப்பார்கள், தேவனுடைய மகிமை இருக்கும், வளர்ச்சி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், பெரிய இடம் இருக்கும், கார் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், எல்லாமே. இதுதான் தேவனுடைய மகிமை. நீங்கள் வல்லமே எழுப்பப்பட்டிருக்கிறத நான் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளை எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டவைகளை, ஆண்டவரே இது என்னோட வாழ்க்கையில நடப்பதற்கு என்ன நான் தயார்படுத்துகிறேன், ஆண்டவரே அடுத்த லெவல் ஆண்டவரே உருவாவதற்கு எதெல்லாம் தேவையில்லையா நான் விடுகிறேன், ஆண்டவரே அதெல்லாம் என்னோட வாழ்க்கையை விட்டு போகட்டும், ஆண்டவரே என்னை முன்னுக்கு போகாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியத்தை எல்லாம் அகற்றுவீராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கமான் கொஞ்ச நேரம், இது கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம் சீரியஸா நீங்க ஜெபம் பண்ணுங்க. சீரியஸா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோட மகிமையை பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய மகிமையின் வல்லமை பிரசன்னத்தை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே இதே போல நான் இருக்க கூடாது. ஆண்டவரே இதுக்கு மேலாக ஆண்டவரே தேவனுடைய மகிமையின் வல்லமை நான் பார்க்கணும். Lord, in the name of Jesus, let the greater glory fall in this temple. ஆண்டவரே இதோ பிந்தின மகிமை, மேலான மகிமை இந்த ஆலயத்திலே ஆண்டவரே வானம் திறக்கப்பட்டு ஊற்றப்படட்டும். எதெல்லாம் மாறணுமோ, எதெல்லாம் அகற்றப்படணுமோ, எதெல்லாம் விடுதலையாகணுமோ, எந்த இடத்துல சுகம் வரணுமோ, எந்த இடத்துல தேவனுடைய வல்லமை தொடணுமோ, உம்முடைய முகத்தை காட்டுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய முகத்தை காட்டுங்க. இந்த காலை தினத்திலே தாகத்தோடு வாஞ்சையோடு கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காட்டும்படி உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க. உம்முடைய சந்திப்பு என்னோட வாழ்க்கையில வரணும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இப்பொழுது ரகதே ரபகசெட்டரலபோ மல்திப்ரியாகதே ஜகா ரகதே மஷுகுரபலகதே மலப்ரோகதே ரிகதரபா ரெபலகதா கேளுங்க மஷுகோ பிரகே ஹோலி மலதன மனஷகலதன மரிபலகன மலலமா கரங்களை தட்டி ரிபலகன மனஷகலதன மலதன மரபலதன ஹோலி மலதன மனரபரி பலகன மனஷகலதன மலதன மரபலதன மரபலதன மகலிதன மகலதன. ஆவியானவரே மக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி 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 நன்றி. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே.